ஜே ஆன்மீகம் 108 சேனலின் அன்பான வணக்கங்கள். கெட்டவங்கெல்லாம் நல்லா இருக்காங்கப்பா. எந்த கஷ்டமும் இல்லாம நல்லா இருக்காங்க. நல்லவங்க எல்லாம் இவ்ளோ கஷ்டப்படுறோமே! எனக்கு தெரிஞ்சு மனசார எனக்கு துரோகம் பண்ணவன் நல்லா இருக்கான். ஆனா நான் மட்டும் ஏன் இவ்ளோ கஷ்டத்துல இருக்கேன்? இப்படி ஒரு சூழ்நிலையில எல்லாருமே பார்த்திருப்போம். இப்படி ஒரு சூழ்நிலைய எல்லாரும் கடந்து தான் வந்திருப்போம். அதுக்கான விளக்கம் என்ன? நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட கேட்கட்டுங்களா? நல்லவங்க யாரு? கெட்டவங்க யாரு? நல்லவங்க, கெட்டவங்கன்னு எப்படி நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க? உங்க பார்வைக்கு நல்லவங்களா தெரிஞ்சவங்க, இன்னொருத்தருடைய பார்வைக்கு கெட்டவங்களா தெரிவாங்க. எனக்கு ஒருத்தன் நல்லவன்னா, அவன் உங்களுக்கு கெட்டவனா தெரிவான். உங்களுக்கு நல்லவனா தெரியறவன் எனக்கு கெட்டவனா தெரிவான். எல்லாரும் எல்லாருக்கும் நல்லவர்களும் கிடையாது, கெட்டவர்களும் கிடையாது. ஏன்? தெய்வமே எல்லாத்துக்கும் நல்லவங்களாவும் இருக்க முடியாது, கெட்டவங்களாவும் இருக்க முடியாது. ஸ்ரீ நாராயணனுடைய அவதாரமான ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு நல்லவரா இருந்தாரு. அதே கௌரவர்களுக்கு கெட்டவரா தெரிஞ்சாரு. அப்படிப்பட்ட தெய்வ பிறப்புக்கே அந்த கதினா, நம்ம பூமியில நம்ம மனிதர்களுக்கு இப்ப நீங்க ஒரு கோவிலுக்கு போய் வேண்டுதல் வைக்கிறீங்க. அந்த வேண்டுதல் நடந்துருது. மறுபடியும் போய் அதே கோவில்ல இன்னொரு வேண்டுதல் வைக்கிறீங்க. மறுபடியும் அது நடக்குது. மறுபடியும் போய் ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க. அதுவும் நடக்குது. தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருது. அந்த தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை வரும்பொழுது மறுபடியும் போய் வேண்டுதல் வைக்கிறீங்க. அதே கோயில்ல, அதே கடவுள்ட்ட. ஆனா அந்த பிரச்சனை உடனே நடக்கல. உடனே தீர்வுக்கு வரல. அது உடனே தீர்வுக்கு வரல அப்படின்னு உடனே அந்த தெய்வம் கெட்ட தெய்வமா? அப்ப இவ்வளவு நாளா உங்களுக்கு செஞ்சு குடுத்துக்கிட்டு இருந்தது, அது அப்ப எல்லாம் நல்ல தெய்வமா தெரிஞ்சது. இப்ப கெட்ட தெய்வமா தெரியுது. அப்ப எது நல்லது? எது கெட்டது? நம்ம எப்படி அத தீர்மானிக்கிறது? கால சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி நல்லவர்கள், கெட்டவர்கள் மாறுபடத்தான் செய்வார்கள். விலை மதிப்பில்லாத ஒரு பொருள் உங்க கைய விட்டு தொலைஞ்சு போயிடுச்சு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன். என் கைய விட்டு அந்த பொருள் போயிடுச்சு. அப்ப நான் நல்லவனா? கெட்டவனா? நான் தப்பு பண்ணி இது சம்பாரிச்சுட்டேனா? இந்த பொருள் என் கைய விட்டு போயிருச்சுங்கிறதுக்கு. அப்படி இல்ல. அப்படி ஒரு பிரச்சனைய நீங்க தெய்வத்திட்ட முன்வைக்கும் பொழுது, ஒரு வேள அந்த பொருளுக்கு ஈடான ஒரு மருத்துவ செலவோ, நோயோ, இல்ல ஒரு விபத்துகளோ நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஒண்ணு சம்பவம் நடந்து, அதுல இருந்து உங்கள காப்பாத்தி குடுக்கும். அத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி சூழ்நிலையில தெய்வம் நமக்கு செய்யறக்கு தாமதப்படுத்தும். சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர வழியில ஒரு ஆக்சிடென்ட் ஆகி, தன்னுடைய குழந்தைக்கு கால் உடைஞ்சு போச்சு. கால் செயல்படாது. மருத்துவர் கேட்டாரு. 6 வருஷம் ஆகும் இந்த கால் நடமாட்டத்துக்கு வர்றதுக்குன்னு. 6 வருஷங்கிறத ஒரு வருஷத்துல தெய்வ நம்பிக்கையும் வழிபாடும் இருந்தால் நம்மளால மாத்திக்க முடியும். ஆனா எனக்கு 3 நாள் அது நடக்கணும். அப்பதான் அது தெய்வம் அப்படின்ற முடிவுக்கு நம்ம போயிட்டோம்னா, அது 6 வருஷம் ஆனாலும் நம்மனால அதுல இருந்து மீண்டு வர முடியாது. உயிர் போற இடத்துல கால் போயிருக்கு. ஆனா அது சரி பண்ற வழி நமக்கு தெரியணும். நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கான கால அவகாசங்கள் அது எடுக்கத்தான் செய்யும். அப்ப நம்ம தானே கண்டுபிடிக்கிறோம். எதுக்கு தெய்வம் அப்படின்னா, ரொம்ப காலம் எடுத்துக்கிற ஒரு விஷயத்த குறுகிய காலத்துல கண்டுபிடிக்கிறது தான் தெய்வம். ஆனா அந்த குறுகிய காலம் எதுன்னு நம்மளே நிர்ணயிச்சுக்க முடியுமா? நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி. அப்ப நல்லவங்க யாரு? கெட்டவங்க யாரு? எனக்கு நல்லவனா படுறவன் 10 நாளைக்கு அப்புறம் அதே ஆள் எனக்கு கெட்டவனா தெரிவான். இன்னைக்கு என்ன கெட்டவன் நினைக்கிறவன் 10 நாளைக்கு அப்புறம் எனக்கு அவன் நல்லவனா இருப்பான். நல்லவர்களும் கெட்டவர்களும் நிரந்தரம் இல்லை இவ்வுலகில். யாரும் அறியா முகம் அனைவரிடமும் உண்டு. அது தெரியும் வரைதான் நீயும் நானும் நல்லவர்கள். அவன் குடும்பத்துக்கு, அவங்க சொந்தத்துக்கு, அவங்க சுற்றத்துக்கு அவன் நல்லவனா இருப்பான். ஆனா மத்தவங்க பார்வைக்கு நம்ம ஒரு செயல் செய்யும் பொழுதே அதுல நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நம்ம ஒரு தொழில் பண்றோம், ஒரு கடை வச்சிருக்கிறோம். அதுல நம்ம அதிகமா சம்பாரிக்கிறோம். நம்ம நெறைய பணம் சம்பாரிக்கிறோம் அப்படின்னா, நம்ம பக்கத்துல ஒருத்தன் கடை வச்சிருப்பான். அவன் அவன் கம்மியா சம்பாரிப்பான். அவனோட இழப்பு தான் உன்னுடைய லாபம். அப்ப அதுல நல்லதா? கெட்டதா? இது நம்ம முடிவு பண்ண முடியாதுங்க. நம்ம நம்மளைய நியாயப்படுத்திக்கிறதுக்காக, நம்மளா ஜோடிச்சுக்கிற ஒரு சில விஷயங்கள் தான் நியாயம்னு சொல்லிக்கிறோம். ஆனா உண்மைன்னு ஒண்ணு இருக்கு. அது நமக்கு தெரியாது. அது அந்த பிரபஞ்சத்துக்கும், கர்மாவுக்கும் மட்டும் தான் அது தெரியும். நம்ம இந்த பூலோகத்துல நம்ம இருக்கிற காலம் வரைக்கும் நல்லத மட்டுமே பண்ணி, உண்மையா இருந்து வாழ்ந்து, நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்ல வழிகள காட்டி, நல்ல விஷயங்கள செஞ்சு, நம்ம உண்மையா வாழ்ந்தாலே, நமக்கு நடக்கிற எல்லா விஷயமும் நல்லதாவே நடக்கும். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. லைக் மட்டும் பண்றது இல்லைங்க. நான் சொல்ற விஷயத்த உணர்ந்து செயல்படுங்க.